السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا فاكتبنا مع الشاهدين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னையே ஈமான் கொண்டோம், எனவே உன்னுடைய நபிமார்களையும் உன்னுடைய வேதங்களையும் உண்மை என்று சாட்சி கூறக்கூடிய உண்மையாளர்களுடன் எங்களை நீ ஆக்குவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப லின்னாஸி பில் ஹக். அல்லாஹ் நமக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா விதமான மக்களுக்காக வேண்டியும் அனுப்பப்பட்ட குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். என்ன சொல்றானா, இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப லின்னாஸி பில் ஹக். நிச்சயமாக மனிதர்களின் நன்மைக்காகவே உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை நபியே உங்களின் மீது நாம் அருளினோம் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். லின்னாஸி பில் ஹக். இந்த குர்ஆன் இருக்கிற இது மனிதர்கள் மீது உண்மையை கொண்டு அருளப்பட்டது. இது எதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இதுல எதெல்லாம் அல்லாஹு தஆலா வழி நடத்துகின்றான், இந்த குர்ஆன்ல எதை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசுகின்றான், இந்த குர்ஆனின் மூலமாக எத்தனை அறிவுரைகளை அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனின் மூலமாக ஆகமானது ஆகாதது என்பதாக என்ன அல்லாஹ் சொல்றானோ இது எல்லாமே உண்மையை கொண்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டது. இதுல எந்த விதமான கற்பனை கலந்ததோ அல்லது கவிதைக்காக வேண்டி சொல்லப்பட்டதோ எதுவுமே இதுல கிடையாது. இதுல சொல்லப்பட்டது எல்லாமே, குர்ஆனில் சொல்லப்பட்டது எல்லாமே மக்களுக்கு உண்மையை கொண்டு நாம் அருளினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த குர்ஆன் என்ன பேசுது அப்படின்னு சொன்னா, ஈமானை பேசுது, இறையச்சத்தை பேசுது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதை பற்றி நமக்கு பேசுது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றியும் பேசுது, மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றியும் குர்ஆன் பேசுகின்றது. உலக வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுக்கணும், உலகத்துல நாம உறவுகளோடு எப்படி வாழ வேண்டும், உலகத்துல பொருளாதாரத்தை எப்படி நாம சம்பாதிக்கிறது, அதை எப்படி நாம் சேமித்து வைப்பது, அதை எப்படி நாம் செலவு செய்வது, இதெல்லாம் குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ்வுடைய ரிஸ்குகளை எப்படி நாம அதை பராமரித்துக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய ரிஸ்குகளை நாம் எப்படி பாதுகாக்கணும், இதெல்லாம் குர்ஆன் பேசுகின்றது. அதே போன்று மறுமையை பற்றி குர்ஆன் சொல்லுது. மறுமையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மறுமையினுடைய நல்லவர்களுடைய நிலை என்ன, கெட்டவர்களுடைய நிலை என்ன, நல்லவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான், கெட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனையை வழங்குவான் என்பதையும் குர்ஆன் பேசுகின்றது. ஆக இந்த குர்ஆன் இருக்குது, இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப லின்னாஸி பில் ஹக். மனிதர்களுக்கு உண்மையை கொண்டு நாம கொடுப்போங்கிறான் அல்லாஹ். இதுல எந்த விதமான பொய்யும் இல்லை, இதை நாம் உண்மையை கொண்டு அருளினோம். அத்தகைய குர்ஆனை நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த குர்ஆனின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் எப்படி உண்மையை வச்சிருக்கிறானோ அதே மாதிரி அந்த குர்ஆனை கொண்டு நாம் எவ்வளவு தூரம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை கொண்டு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, முதலாவது விஷயம், ஒருவர் குர்ஆனோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு எது கிடைக்கிறதோ இல்லையோ அல்லாஹ்வினுடைய அருள் கிடைத்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒருவர் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுறாரு, அல்லது ஒரு நாளைக்கு அவர் 10 முறை ஓதுறாரு, அல்லது ஒரு நாளைக்கு என்ன செய்யறாரு அவர் 1000 முறை ஓதுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குர்ஆனை ஒருவர் திறந்து பார்த்து என்ன செய்யறாரு, அவருக்கு தெரிந்த ஒரு வசனத்தை ஓதுறாரு, ஒரு வார்த்தையை என்ன சொல்றாரு போகிறாரு, அதுல உள்ள விளக்கங்களை படிக்கிறார், அதுல உள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறார், அரபிய தெரியல தமிழ்ல படிக்கிறார், ஏதோ ஒண்ணு அந்த குர்ஆனினுடைய தொடர்பு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். குர்ஆனை கொண்டு நாம் அடையக்கூடிய பிரயோஜனங்கள் இரு உலகத்திலேயுமே,
இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அவனுடைய பாதுகாப்பு இல்லாம இங்க நம்ம எதையுமே செஞ்சிட முடியாது. நம்ம வீட்டை விட்டு வெளியில வரோம், வெளியில வந்து நம்ம வேலையை முடிக்கிறோம், நம்ம வேலையை முடிச்சு திருப்பி நம்ம வீட்டுக்கு போகணும். வெளியில கிளம்புனதுல இருந்து நம்ம வேலையை முடிச்சு திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் நம்மை பாதுகாப்பது அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சிறிய பயணம் கூட நமக்கு என்ன செய்ய முடியாது, நம்மளால செஞ்சிட முடியாது. ஒரு சிறிய பயணத்தை கூட நம்மால எதுவும் செய்ய முடியாது. அது அல்லாஹ்வினுடைய உதவி தேவைப்படுது. நாம நடந்து வரக்கூடிய வழியில எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடக்கலாம், எத்தனையோ விபத்துகள் நடக்குது, எத்தனையோ விதமான விபரீதங்கள் நடக்குது. ஆனா அது நமக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நம்ம இருக்கணும் அர்த்தம். அந்த பாதுகாப்பை ஒரு அடியான் நிரந்தரமாக விரும்பினா அப்படின்னு சொன்னா அவன் வீட்டை எல்லா விதமான நிலையிலையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும் என்பதாக ஒரு அடியான் விரும்பினா அவன் குர்ஆனோடு தொடர்புல இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆனோடு நீங்கள் தொடர்புல இருந்தா அல்லாஹ் உங்களுடன் தொடர்புல இருப்பான், அல்லாஹ் உங்க கூட தொடர்புல இருந்தா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க. மூணாவது பார்க்கிறோம், கண்ணியம், சந்தோஷம், நிம்மதி, பரக்கத், இது அனைத்தையுமே குர்ஆன் உடையவர்களுக்கும் குர்ஆனுடைய இல்லம் உடையவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. குர்ஆன் உடையவர் என்பவர் அவர் மட்டும் குர்ஆனை ஓதுறாரு. குர்ஆனுடைய இல்லத்துடையவர் தான் யாரு? நம்ம வீடுகள்ல குர்ஆனை ஓத வைக்கணும். நம்முடைய வீடுகளில் குர்ஆனினுடைய அந்த பரக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா, நிம்மதி வேணும், கண்ணியம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன் நம்முடைய இல்லங்களில் ஓதப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும்? குர்ஆன் இல்லங்களில் ஓதப்பட வேண்டும். வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்துல, பெண்களிடத்துல, சகோதரிகளிடத்துல, பிள்ளைகளிடத்துல அந்த குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓத சொல்ல வேண்டும், அல்லது நாம ஓதணும். ஓதக்கூடிய ஒரு சூழல் உள்ள ஒரு இல்லமாக எந்த இல்லம் ஆகிவிட்டதோ அந்த இல்லத்தில் அல்லாஹு தஆலா முதல்ல கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சந்தோஷத்தையும் நிம்மதியும் அல்லாஹ் வழங்குகிறான். இது இரு உலகத்திலும் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, குர்ஆனை ஓதக்கூடிய இடமும் சிறந்ததாக மாறுது. குர்ஆனை ஓதக்கூடியவரும் சிறந்தவராக ஆகிவிடுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த இடத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதப்படுதோ அந்த இடமும் சிறந்த இடமாக மாறும், ஓதக்கூடியவரும் சிறப்பு உடையவராக ஆகிவிடுகின்றார். ஆக குர்ஆனை கொண்டு இவ்வளவு நற்பாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். யார் அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்களோ, ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மா ஷாஹிதீன், அந்த துஆவுல அல்லாஹ் சொல்வதை போன்று இந்த இரு உலகத்திலும் அல்லாஹ் தஆலா அவரை உண்மையாளர்களோடும் நல்லவர்களோடும் அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவான். இரண்டாவது, இதே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், ஃபமன் இஹ்ததா ஃபலினஃப்ஸிஹி, இந்த குர்ஆனை எவர் ஒருவர் பின்பற்றி நடக்குகின்றார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ல, என்னென்ன கட்டளைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை எவர் ஒருவர் பின்பற்றி நடக்கிறாரோ, ஃபமன் இஹ்ததா ஃபலினஃப்ஸிஹி, குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழக்கூடியவர்களுக்கு அது நல்லதா கொடுக்கும். குர்ஆனை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அது அப்படி நமக்கு வழிகாட்டும். குர்ஆனை நாம நலவுக்காக வேண்டியும் நன்மைக்காக வேண்டியும் ஒருத்தர் ஓதுறாருன்னு சொன்னா அவருக்கு நலவும் கிடைச்சிடும், நன்மையும் கிடைச்சிடும். குர்ஆனை ஒருத்தர் அறிவுக்காக வேண்டி ஓதுறாரு, குர்ஆனை கொண்டு நமக்கு அறிவு வேணும்னு ஓதுறாரு, அல்லாஹ் அறிவை கொடுத்துருவான். குர்ஆனை கொண்டு அவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து ஓதுறாரு, அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிடும். எந்த நோக்கத்தில் ஒருவர் குர்ஆனை ஓதுகின்றாரோ அந்த நோக்கத்திற்கு உண்டான நலவுகளை அல்லாஹ் வழங்கிடுவான். அதை பின்பற்றி நடப்பவருக்கும் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் அது நலவாக ஆகிடும். நல்ல பயிலமா எதிர்வு அழிகா, அதை பின்பற்றாம, அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாம அதை பின்பற்றாம வழி தவறி வாழக்கூடியவனுக்கு நிச்சயமாக அதுவே தீங்காக முடியும் என்பதா அல்லாஹ் சொல்லிட்டு ஒமா அந்த அலிஹிந்து வக்கீல், அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து, நபியே நீர் அவர்களை நேர் வழியில் நடக்குமாறு நிர்பந்தித்து காப்பவர் அல்ல. அப்ப யாரையுமே நீங்க நிர்பந்தம் படுத்தாதீங்கன்றான். நீ யாரையுமே என்ன செய்யாதீங்க. இங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குமே நிர்பந்தங்கிறது ஒண்ணு கிடையாது. நிர்பந்தம் படுத்தி வற்புறுத்தி கஷ்டப்பட்டு ஒருத்தரை என்ன செய்யறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுங்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லை. யாருக்கும் நிர்பந்தம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. அவருக்கு அல்லாஹ் நாடணும். 1000 பேரை செஞ்சு ஒரு மனுஷனை போட்டு நிர்பந்தம் படுத்தினாலும் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. அல்லாஹ் நாடினால்தான் உள்ள வர முடியும். அதே போன்று அல்லாஹ் நாடினால் என்ன செய்ய முடியும்? அவர் இஸ்லாத்தினுடைய அந்த வழிமுறைகளை, கோட்பாடுகளை, அந்த சட்ட திட்டங்களை, அவருடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னா முடியாது. அல்ல நபிக்கே சொல்லிட்டான், ஒமா அந்த அணிகின்ற வக்கீல்,
யாரையுமே நிர்பந்தித்து நேர்வழியை கொண்டு வருவதில் உங்களுடைய வேலை இல்லை. அது உங்களுக்கு முடியவும் முடியாது. அது அப்படின்ட்டாங்க. அப்போ எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த பொருத்தம் என்ன செய்யாது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, குர்ஆனினுடைய வழிமுறைகளை அதை வழித்தவறி நடப்பவருக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு அவர் வெளியில போயிடும். அதே குர்ஆனை பின்பற்றக்கூடியவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்மையாக கிடைக்கும் என்பதாக பார்க்கிறோம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மா ஷாஹிதீன். அல்லாஹ் இரு உலகத்திலுமே நல்லவர்களோடு உங்களை சேர்த்து வைக்கணும்னு சொன்னா இந்த தன்மை இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரரின் துன்பத்தை ஒருவர் இலகுவாக ஆக்கி கொடுக்கிறார். ஒரு கஷ்டமா இருக்கிறாரு, ஒரு சிரமத்துல இருக்கிறாரு ஒரு சகோதரர், அவருடைய கஷ்டத்தை ஒரு இலகுபடுத்தி கொடுக்கிறார், லேசாக்கி கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா மறுமையில் அவருடைய துன்பத்தை அல்லாஹ் தஆலா இலகுவாக ஆக்கி விடுவான். இன்னும் சொல்ல போனால் அவருடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்கிடுவான். இவரை அல்லாஹ் தஆலா இரு உலகத்திலும் நல்லவர்களோடு சேர்த்து வைப்பான். இரண்டாவது சொல்றாங்க, ஒரு சகோதரருடைய குறைகளை மறைக்கக்கூடியவர். அவர் இங்க ஒரு சகோதரருடைய குறையை மறைச்சாருன்னா மறுமையில் அவருடைய குறையை அல்லாஹ் மறைச்சிருவான். அல்லாஹ் தஆலா இரு உலகத்திலும் நல்லவர்களோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். மூணாவதாக, ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர், சிரமம் என்று வரக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவர். இவர் இப்படி உதவி செஞ்சாருன்னா மறுமையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செஞ்சிருவான். அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் உதவி செய்யறாரு, உதவி செய்தவருக்கு அநீதம் ஒரு செய்யறாரு. யார் உதவி செஞ்சாரோ உதவி செஞ்சவருக்கு அந்த உதவி செய்யப்பட்ட ஆளு ஒரு அநீதம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதனையை கொண்டு கண்டிப்பாக பிடித்து விடுவான் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறாங்க. எப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், பயனில்லாத கல்வியை எனக்கு நீ கொடுத்துனார். பயனில்லாத கல்வியை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன். அறிவு இருக்கும், ஆனா அந்த அறிவை கொண்டு எந்த விதமான நல்ல காரியங்களின் நன்மையும் செய்ய முடியாத அறிவாக இருக்கும். அந்த அறிவை கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அத்தகைய பயனில்லாத கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இரண்டாவது கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஏற்கப்படாத பிரார்த்தனை. என்னதான் துவா செஞ்சாலும் சில பேருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்ல, அதை சொல்றாங்க. ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன். மூணாவது, உனக்கு அஞ்சாத உள்ளத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருவன் கடைசியில் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ்விற்கும் பயப்படாத ஒரு சூழலுக்கு போயிடுவான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உனக்கு அஞ்சாத உள்ளத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நாலாவது, நிறைவடையாத மனம். என்னத்தான் அல்லாஹ் கொடுத்தாலும் அது நிறைவாகவே ஆகாது. பணம் வரும், பொருளாதாரம் எல்லாம் இருக்கும், இருந்து இன்னும் வேணும் என்பதாக மனம் என்ன செய்யும்? ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நிறைவடையாத மனத்தை விட்டும் அதை விட்டும் நான் உங்களிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் அவர்கள் என்ன துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்டார்களோ அத்தகைய அந்த தன்மைகளை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் இரு உலகத்திலும் நம்மை உண்மையாளர்களோடு சேர்த்து வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹ்.